Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2 கான 8th questionக்கான solution என்னன்னு பார்க்கலாம். And let's welcome to maximum KMR channel and I am Mohan Raj. A solid sphere and solid hemisphere என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு solid sphere இருக்குது, ஒரு solid hemisphere இருக்குது. அதான் இங்கே வரைஞ்சிருக்கேன் சரிங்களா. இது வந்து ஸ்பியர்னு எடுத்துப்போம், இது வந்து ஹெமிஸ்பியர். இதில் பாதி இருந்தால் இது ஹெமிஸ்பியர், இது வந்து ஸ்பியர். have equal total surface area. இது ரெண்டுத்துக்குமே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. அந்த ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியாவுமே ஈக்குவல் சொல்கிறாங்க. இதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல். இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஹெமிஸ்பியர். இப்போ இதில் பாதி இது இருந்தது அப்படின்னா இதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவில் பாதி தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்பியர் வந்து இந்த சைஸில் இருந்ததுன்னா இந்த ஹெமிஸ்பியர் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ தானே இதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கான ரேடியஸ் வேறு, இதுக்கான ரேடியஸ் வேறு. அதனால் இந்த ரேடியஸ் R1 எடுத்துக்கலாம், இது R2 எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கான ரேடியஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஃபுல்லாக ஒரு பார்ட், அது ஃபுல்லாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் பாதி இருக்கக்கூடிய ஒரு ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல் சொல்லும் போது இந்த ஸ்பியரை விட இந்த ஹெமிஸ்பியர் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இது பெருசாக இருக்கும், ரெண்டுத்துக்கான ரேடியஸ் வந்து வேறு வேறு இருக்கும். அதனால் இது R1 R2ன்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கப்போ ப்ரூவ் தட் ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம், இது ரெண்டுத்துக்கான வால்யூம்க்கான ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 3√3:4. வால்யூம் 1 டிவைடட் பை வால்யூம் 2 அப்படின்றது 3√3 டிவைடட் பை 4 இந்த ஃபார்மில் இருக்கணுன்றாங்க. டிவைட் பை என்ன அர்த்தம்னா ரேஷியோ, அதாவது V1:V2 அப்படின்றது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 3√3:4 இந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு வேணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த இந்த ஹெமிஸ்பியர், அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். இது எல்லா ஃபார்முலாவும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ரெண்டு ஃபார்முலா, இதுக்கு ரெண்டு ஃபார்முலா, TSA வால்யூம், TSA வால்யூம், 4 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதை நல்லா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா 4πr². இது வந்து நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கும், இதுக்கான யூனிட்ஸு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்பியருன்றதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் R1ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்பியருக்கு ரேடியஸ் என்ன R1, அதனால் அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நான் R1 போட்டேன். இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்து ஹெமிஸ்பியரும் வேணும், அதே மாதிரி வால்யூமும் வேணும். இப்போ இதுக்கான வால்யூம் என்ன, ஸ்பியருக்கான வால்யூம் என்ன, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியருடைய வால்யூம் ஃபார்முலா என்ன, ஸ்பியருக்கான வால்யூம் ஃபார்முலா 4/3π×r³. இப்போ இது ஸ்பியருக்கான ரேடியஸ் என்ன எடுத்திருக்கோம் R1 எடுத்திருக்கோம், அதனால் R1 போட்டாச்சு. இதுக்கு வால்யூமுக்கு வந்து கியூபிக் யூனிட்ஸ்ன்றது ரெப்ரசன்டேஷன் சரிங்களா. அதே மாதிரி ஸ்பியர் முடிஞ்சிடுச்சு, அடுத்ததான் ஹெமிஸ்பியருக்கு வருவோம். ஹெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஹெமிஸ்பியர் வேணும் அப்படின்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் பாதி தான் ஹெமிஸ்பியருடைய நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாக வரும். பட் ஆனால் இந்த இடத்துல ரேடியஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ ரேடியஸ் டிஃபர் ஆகும்போது இந்த ரேடியஸ் நமக்கு என்ன, இந்த இடத்துல R2. நார்மலாக நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா வந்து 3πr² யூனிட்ஸ். இந்த இடத்துல ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் R2, அதனால் நான் இதுக்கு R2ன்னு எடுத்துக்கிறேன். அண்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், அடுத்ததான் என்ன பண்ணுறோம் ஹெமிஸ்பியரோட வால்யூம் எடுத்து எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 2/3πr³ கியூபிக் யூனிட்ஸ் எழுதிட்டோம். ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்னென்னு பார்க்குறோம். ஹெமிஸ்பியர் ரேடியஸை நம்ம R2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ R2. அண்ட் பிஃபோராகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை வந்து இங்கே டினோட் பண்ணிக்க. லெட்டஸ் டேக் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரோடைய ரேடியஸை நம்ம வந்து R1 எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியரை நம்ம R2ன்னு எடுத்துருக்கோன்றதை அவங்களுக்கு நம்ம டினோஷனில் கொடுத்துடலாம் சரிங்களா. இது ரெண்டும் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையும் வந்து ரேஷியோவில் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல ஸ்கொயர் யூனிட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லை, ரேஷியோவிலே தான் நம்ம போட போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க,
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன்ஸை கிவனை கொடுத்ததை எடுத்து எழுதிப்போம். TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ஸ்பியர். இந்த சாலிட் ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு போட்டால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஹெமிஸ்பியர் சாலிட் ஹெமிஸ்பியரும் ஸ்பியருக்கான TSA ஈக்குவல். அதே மாதிரி நான் வந்து TSA ஆஃப் த சாலிட் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு TSA ஆஃப் ஹெமிஸ்பியர்னு எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். TSA ஆஃப் சாலிட் ஸ்பியர், ஸ்பியருக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4πr1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு TSA ஆஃப் ஹெமிஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். TSA ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். 3πr2 ஸ்கொயர். இப்போ இந்த பையும் கேன்சல் பண்ணிவிடுவோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா R1 இருக்குங்களா, இந்த R1லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ்லாம் இன்னொரு சைடு கொண்டு வரணும். ஓகே, R1 இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. இந்த R2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது LHSல டிவைடடில் R2 ஸ்கொயர் ஆகிடும். ஈக்குவல் டு போட்டுட்டால் இங்கே 3 இருக்குது. அண்டு இந்த நம்பர் 4 வந்து மல்டிபிள் இருக்குது, அது ஈக்குவல் டு இல்லை RHSல வரும்போது டிவைடட் பை 4 ஆகிடுச்சு. R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர்ன்றது 3/4. சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், R1 டிவைடட் பை R2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தால் நமக்கு R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் ஆகிடும். இதோடைய வேல்யூ 3/4 நமக்கு தெரியும். சரிங்களா, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், என்ன ப்ரூஃப் பண்ணணும், ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் வேணும். அப்போ ரேஷியோன்னா என்ன, ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ரேஷியோ ஆஃப் வால்யூம், இந்த ரேஷியோ ஆஃப் த வால்யூமை என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்னா 3√3:4ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ரேஷியோ ஆஃப் த வால்யூம்னா வால்யூம் 1 டிவைடட் பை வால்யூம் 2. இது வந்து V1 டிவைடட் பை V2ன்னு எடுத்துப்போம். அப்போ ரேஷியோ ஆஃப் த வால்யூம் 1ன்றது என்னென்னா சாலிட் ஸ்பியரோட வால்யூம், சாலிட் ஹெமிஸ்பியரோட வால்யூம் தான் 2, சாலிட் ஸ்பியரோட வால்யூம் V1. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் ஸ்பியருடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட வால்யூமை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். என்னென்னு 3√3 டிவைடட் பை 4ன்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா இங்கே 4/3 π into R1³ divided by volume of hemisphere. Volume of hemisphere க்கு formula 2 divided by 3 π into R2³. இப்போ இந்த இடத்துல எதை கேன்சல் பண்ண முடியும், இந்த 3 and 3 கேன்சல் ஆகிடும், இந்த பையன் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறமா 4 இருக்குது, R1³ நியூமரேட்டரில் டிவைடட் பை 2 இருக்குது, R2³ வந்துருச்சு. இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2 1s are 2 2s are ஆகிடுச்சு. 2 into R1³ divided by R2³ வந்துருச்சு. 2 வெளியில் காமனாக எடுத்துக்கோங்க. R1 டிவைடட் பை R2 நான் ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ஹோல் க்யூப் எழுதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு R1 டிவைடட் பை R2க்கான வேல்யூ தான் 3/4ன்னு தெரியும். இப்போ க்யூபை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது க்யூப் ஆகிடும். பட் R1 பை R2க்கு தான் எனக்கு வேல்யூ தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், R1 டிவைடட் பை R2. ஸோ இந்த இடத்துல நமக்கு R1 பை R2 மட்டும்தான் வேணும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போகும்போது R1 டிவைடட் பை R2 அப்படின்றது ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது √3 மாறிடும். ஸ்கொயர் ரூட்டாக 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதோட வேல்யூ 2. இப்போ √3 டிவைடட் பை 2, R1 பை R2ஓட வேல்யூ √3 டிவைடட் பை 2. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஒரு 2 இருக்குது, R1 பை R2 இருக்குது, R1 பை R2க்கு √3 டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறான். √3 டிவைடட் பை 2 கொடுத்துட்டு மேலே பவரில் க்யூப் இருக்குது. இப்போ க்யூப் பண்ணணும். 2 into √3னா என்ன, √3ஐ க்யூப் பண்ணணும். ஸோ √3ஐ 3 டைம்ஸ் போட்டேன் டிவைடட் பை 2³ 2 into 2 into 2 3 டைம்ஸ் போட்டாச்சு. இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. √3 into √3ன்றது நமக்கு 3 ஆகிடும். ஒரு √3 கூட இருக்கும். டிவைடட் பை 2 into 2ன்றது 4. இப்போ √3 டிவைடட் பை 4ன்னு வந்திருக்கு. இதை நம்ம ரேஷியோ ஃபார்மில் எழுத போகிறோம். டிவைடட் பையில் ரேஷியோன்னு எழுதுகிறோம். ரேஷியோ ஆஃப் த வால்யூம். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணது ரேஷியோ ஆஃப் வால்யூம். இப்போ இதை வந்து 3√3:4ன்னு எழுதுகிறோம். அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது, நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னது 3√3:4ன்னு. ஃபைனலாக அந்த ஆன்சரை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.